Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்டு கம்பைலர் டிசைனுக்கான யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்க போறோம். இங்கே இந்த கொஷின் படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அதிகமான கிரேடு கூட எடுக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்கள் சிலபஸ் நீங்கள் செக் பண்ணீங்க. அதில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா யூனிட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இப்போ யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுக்கான கடைசி எக்ஸாமாக இருக்கும். இந்த செமஸ்டரில் இதான் கடைசி எக்ஸாம். நான் போட்ட வீடியோவில் நான் கூட கொஷின் பேப்பர் செக் பண்ண எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து தான் வந்திருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட சொன்னீங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பாருங்க, வியூஸ் கொஞ்சம் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் ஷோ ஆகும். 2 சேனலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நோட்டிபிகேஷன் ஆன் பண்றது அது உங்க சாய்ஸ். நீங்க ஆன் பண்றதுனாலும் ஆன் பண்ணிக்கலாம். நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது மோட்டிவேஷனா இருக்கும். இத்தனை பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு 2 சேனல் ஷோ ஆகும். நீங்க 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இப்போ சேனல்ல போடுற எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கும். சாய்ஸ்ல விட நீங்க தான் சாய்ஸ் விட்டு அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஏபிலே அந்த கொஸ்டினுக்கு வந்திருக்கும். இப்போ கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 2 சேனலுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுமே நம்ம சேனல் தான். லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா படிங்க. அதேமாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ அடுத்த செமஸ்டர் எக்ஸாம்ல தான் உங்களை பார்க்க முடியும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட போகலாம். இந்த கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகே, பார்ப்போம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ்எஸ்ஏ. இது ஷார்ட்டா கூட கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டிஃபைன் ஸ்டாட்டிக் சிங்கிள் அசைன்மெண்ட், அது ஷார்ட்டா எஸ்எஸ்ஏன்னு கூட கேட்பாங்க. இதோட அட்வான்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி அதர் இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேஷன் கூட கேட்பாங்க. அதேமாதிரி ஒரு கோடு கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க எஸ்எஸ்ஏக்கு. இந்த 4 கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டின் மேலே அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் அதை சிஎஃப்ஜின்னு கூட ஷார்ட்டா கேட்பாங்க. அதோட அல்காரிதம் எக்ஸாம்பிளுக்கு நல்லா படிச்சுங்க. பேசிக் பிளாக் டயக்ராமாக பார்த்துங்க. அதேமாதிரி உங்களுக்கு தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் பார்த்துங்க. அதேமாதிரி ஃபோர்த் கொஸ்டின் ஐஆர் டிசைன் கொடுத்துருக்கேன். இது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா கம்பேரிசன் இருக்கனால கேட்பாங்க. இதில் எக்ஸ்பிளைன் கம்பேர் ஃபங்க்ஷன் ஐஆர் விசஸ் இம்பராட்டிவ் ஐஆர் டிசைன் கூட கொஸ்டின் கேட்பாங்க. நோட்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் நோட்ஸ் ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா அது லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். போன சப்ஜெக்ட்டுக்கு பிக் கொஸ்டின் நோட்ஸ் இல்ல, அதனால 2 மார்க் லிங்க் ஆச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேட்டா ஃப்ளோ அனாலிசிஸ் கொஸ்டின். அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் லைவ் வேரியபிள் அனாலிசிஸ் அண்ட் ரீச்சிங். அதுக்கப்புறம் டெஃபினேஷன் அனாலிசிஸ் proved the data flow equation for each. இது கூட கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் லூப்பிங் ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷனுக்கு நீங்க நல்லா படிச்சுக்கங்க. அதுல உள்ள சப் டாபிக் எல்லாத்தையும் நீங்க நல்லா படிங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, டிபெண்டன்சி அனாலிசிஸ். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் அலிஸ் அனாலிசிஸ் அண்ட் டிபெண்டன்சி அனாலிசிஸ், ஹவு டு தே இம்பாக்ட் ஆப்டிமைசேஷன் சேஃப்லி. ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெர்ஃபார்ம் லைவ் வேரியபிள் அனாலிசிஸ் ஆன் ஏ கிவன் கோட் அண்ட் விஷுவல் டேட்டா ஃப்ளோ கிராஃப்னு கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிராஃப் கோடு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3ல உங்களுக்கு 3 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இது படிச்சாலே போதும். யூனிட் 3ல இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மாடல்ஸ் பத்தி கேட்டிருப்பாங்க. எதுலனா லூப்பிங் நெஸ்ட்ல இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா டிஸ்கஸ் ஏ டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைக் டெல்லிங் அண்ட் ஃபியூஷன் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் அதில் உள்ள எல்லா சப் டாப்பிக்குமே நல்லா படிச்சுங்க. செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம். அதில் வெக்டரைசேஷனை பற்றி கொடுத்துருக்கோம். அதில் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் வெக்டரைசேஷன் கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேனுவல் அண்ட் ஆட்டோ வெக்டரைசேஷன் கூட கேட்கலாம். தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் அந்த பிராக்கெட்டில் கொடுக்குறதா ஷார்ட் ஃபார்ம்னு அவங்க கொஸ்டினில் கூட பிஜிஓன்னு கூட ஷார்ட்டாக கேட்கலாம். ப்ரொஃபைல் கைடட் ஆப்டிமைசேஷன் அதை பிஜிஓன்னு கூட அவங்க ஷார்ட்டாக கேட்கலாம். நீங்கள் எப்பயுமே கொஸ்டினை நல்லா படிங்க. நான் இதிலே சொல்லிடுவேன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு. பிஜிஓன்னு கூட கேட்கலாம் ஷார்ட்டா. இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஃபீட்பேக் டைரக்ட் ஆப்டிமைசேஷன் அண்ட் ஹவு த ப்ரொஃபைலிங் டேட்டா இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பத்தி பார்க்கலாம். இதுல இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜேஐடி மாடல்ஸை பத்தி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கம்பேர் த ட்ரேசிங் ஜேஐடி விசஸ் மெத்தட் பேஸ்டு ஜேஐடி காம்ப்ளிகேஷன் மாடல்ஸ். செகண்ட் கொஸ்டின் அவங்க எப்படி கேட்கலாம்னா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஸ்கஸ் த ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னாலே அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துங்க. இதில் இன்டர்னல்ஸ் ஆஃப் த ஜாவா ஹாட்ஸ்பாட் கம்பைலர் பற்றி கேட்பாங்க. கம்பைலர்ஸுக்காக கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதில் டெஃபினேஷன் போட்டு எழுதுறமே பாருங்க கம்பைலர்ஸுக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைனமிக் டிஸ்பேட். எக்ஸ்பிளைன் த டைனமிக் டிஸ்பேட் அண்ட் ஹவு ஜேஐடி கம்பைலர்ஸ் ஆப்டிமைஸ்
ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பாருங்க. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. LLVM JIT இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த LLVM JIT டைனமிக் லாங்குவேஜ் சப்போர்ட். டைனமிக் லாங்குவேஜ் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த 4 கொஸ்டினுமே கன்ஃபார்மாக படிங்க. உங்கள்கிட்ட வந்து நோட்ஸ் இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டினை மட்டும் படித்தா போதும். இதுலேருந்து கன்ஃபார்மாக அவங்க கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டினை மட்டும் படிங்க. இந்த 4 கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக ஒமிட் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். 5th யூனிட்ல வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபேஸிங் ஆர்டரிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இல்லை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஹவு கேன் மிஷின் லேர்னிங் பி யூஸ்டு டு சால்வ் த ஃபேஸிங் ஆர்டரிங் ப்ராப்ளம் இன் கம்பைலர்ஸ். இது வந்து கோடுங்க கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆட்டோ டர்னிங். இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆட்டோ டர்னிங் அண்ட் ஐஆர் ரிடக்ஷன் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்னா டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இதை ஷார்ட்டாக வந்து ஆகல்னு கூட கேட்கலாம். ஃபார் செலெக்ஷன் ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ். சிலதுக்கு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமுங்க கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. 4th கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பெஞ்ச் மார்க்கிங். இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வாட் ஆர் த சேலஞ்சிங் இன் டேட்டா செட் கரெக்ஷன் பெஞ்ச் மார்க்கிங் ஃபார் ML இன் கம்பைலர்ஸ். இப்படி கூட அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். இந்த யூனிட்ல வந்து இந்த 4 கொஸ்டினும் நல்லா படிங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த 3 கொஸ்டினும் வந்து ரொம்ப நல்லா படிங்க. கொஸ்டின் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ஷார்ட்டாக கூட கேட்பாங்க. அதேமாதிரி கம்பைலர் தான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். இதில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின் ஆக்டிவிட்டின்னு ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். கொஸ்டின் வந்து DSL டிசைனு. இல்லை கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டிஸ்கஸ் த பிரின்சிபல் ஆஃப் டிசைனிங் DSL ஃபார் ஸ்பெசிஃபிக் டொமைன்ஸ் லைக் ALML ஆர் DSP. DSPனா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் டென்ஷனல் ஃப்ளோ XLA and how it optimization linear algebra computation. இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து பைப்லைனிங் பற்றி கேட்டிருப்பாங்க. ஆப்டிமைசிங் த இமேஜ் ப்ராசஸிங் பைப்லைனிங்ஸ். பைப்லைனிங்கை பற்றி நீங்கள் ஆல்ரெடி யூஜிலே படிச்சிருப்பீங்க. எதுலனா எல்லாமே படிச்சிருப்பீங்க. DPCOவில் எல்லாமே படிச்சிருப்பீங்க பைப்லைனிங்கை பற்றி. அதை தான் இங்கே ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. 4th கொஸ்டின் வந்து டிசைனிங் ஏ சிம்பிள் DSL கிராமர் யூஸிங் த ANTLR. அவங்க சப்போஸ் வந்து கொஷின் வந்து ட்விஸ்ட்டாக கேட்கணும்னா இந்த மாதிரி 4th கொஷின் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே இருக்கும். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளாக நல்லா பார்த்துட்டு போங்க. கீ பாயிண்ட்டாக படிச்சுட்டு போங்க. சிலதுக்கு டயக்ராம் இருக்கும். டயக்ராமாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து 7th யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து செக்யூர் கம்ப்ளேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் செக்யூர் கம்ப்ளேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஃப் இன்டர்மீடியேட் ரெப்ரசன்டேஷன் கூட கேட்கலாம். இதில் 4 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ஃபோர்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்மல் வெரிஃபிகேஷன் இன் கம்பைலர் கரெக்ட்னஸ். கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ஃபியூசிங்கை பற்றி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் கம்பைலர் ஃபியூசிங், எக்ஸ்பிளைன் ஹவு டூல்ஸ் லைக் கம்பைலர் பக்ஸை வந்து எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது இதை யூஸ் பண்ணி அப்படி கூட அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக கம்பைலர்னு இருக்க கொஸ்டினுங்க கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து கம்பைலர்னு ஒரு கொஸ்டின் ஆச்சும் வந்துடும். லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட். இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் குவாண்டம் கம்பைலர்ஸ் ஆர் நியூரோமார்பிக் சிஸ்டம் இப்படி கூட கேட்பாங்க. குவாண்டம் கம்பைலர் ஆர் நியூரோமார்பிக் சிஸ்டம்னு கூட அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட்டாக வந்து உங்கள் யூனிட் 1 to 7 வந்து கம்பைன் பண்ணி அதில் வந்து ஒரு 5 கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக. இந்த கொஷினுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இந்த 5 கொஷினுமே படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொஷினுங்க யூனிட் வைஸ் படிக்கலாம். ஓகே, இதான் இந்த செமஸ்டரோட கடைசி எக்ஸாம். நமக்கு வந்து அடுத்த செமஸ்டரில் தான் உங்களை பார்க்க முடியும். புக்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே செப்பரேட்டாக சென்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். 2 சேனல் ஷோ ஆகும். 2 சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது உங்கள் சாய்ஸ். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுனாலும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சு போங்க, கண்டிப்பாக வந்துடும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்த எல்லா கொஸ்டினுமே வந்துச்சுன்னு. ஓகே, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.